என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்காக திமுக எடுத்திருக்கின்ற ஆயுதங்கள் மிகவும் கூர்மையானது. விக்கிரவாண்டி தொகுதியில திமுகவிற்கு எதிரியான பாமகவை வீழ்த்துவதற்கு வன்னியர்களைத்தான் ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒரு நிலைமைதான் பாமகவிற்கு தொடர்ந்து இருக்கிறது. இப்பொழுது அதிமுக பின்வாங்கியதால விக்கிரவாண்டியில முக்கிய எதிரியாக பாமக தான் திமுகவிற்கு இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும், பாமக துடிக்கிறது. பாமகவை துவசம் செய்ய வேண்டும், திமுக துடிக்கிறது. பாமகவிற்கு இருக்கின்ற பலம் வன்னியர்களின் செல்வாக்கு. வன்னியர்களின் அவசியம் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை கொடுக்க மறுத்த திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டிய இடத்தில் வன்னியர்கள் இருக்கிறார்கள். அந்த உண்மையை மக்களிடம் பாமக எடுத்துரைத்து அவர்களுக்கான வாக்குகளை சேகரிக்கிறது களத்துல. திமுக தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் அனைத்து சமூகத்திற்குமான இயக்கம், ஒட்டுமொத்த மக்களுக்கும் வன்னியர்கள் உட்பட அப்படின்னு சொல்றாங்களே தவிர 10.5 விழுக்காடை நாங்கள் ஏன் தடுத்தோம், நாங்கள் ஏன் கொடுக்க மறுக்கிறோம் என்ற வார்த்தையை யாரும் இதுவரையில் கூறவில்லை. நேற்று பொன்முடி அவர்கள் விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது கூட 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பற்றி ஒரே வார்த்தை அவர் பேசல. ஆனா சமூக நீதிக்கான கட்சி வந்துட்டு திமுக தான். பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இன்று மு.க. ஸ்டாலின் வரைக்கும் சமூக நீதிக்கான இயக்கம்னா அது திமுக தான் அப்படின்னு விக்கிரவாண்டியில தேர்தல் பிரச்சாரத்துல பொன்முடி பேசுறார். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் தேர்தல் வியூகங்களை திமுக எடுத்து செல்லுகின்ற அதே சூழ்நிலையில பாமகவை வீழ்த்துவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து விலகிய வன்னியர்களை தேடி தேடி பிடித்து திமுகவினுடைய ஊடகங்கள்ல கொண்டு வந்து அமர்த்தி பாமகவிற்கு எதிராக பேச வைப்பது. பாமகவிற்கு எதிராக பேச வைத்து பாமகவிற்கு எதிரான வெறுப்பு அரசியலை முன்னிறுத்துவது. திமுக வெறுப்பு அரசியலை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்கின்ற இயக்கம், அது நமக்கு தெரியும். ஆனால் பாமகவிற்கு எதிராக திமுக செய்கின்ற இந்த வெறுப்பு அரசியல் என்பது மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறது. சத்திய சிவா இவன் ஒரு பொறுக்கி, இவன் ஒரு புறம்போக்கு. இவெல்லாம் வந்துட்டு மருத்துவர் ஐயாவை பற்றி, டாக்டர் அன்புமணியை பற்றி பேசுவதற்கு தகுதியுடையவனா அப்படின்னா இல்லை. ஆனா இவனெல்லாம் கொண்டு போய் பாமகவிற்கு எதிராக செயல்படுகின்ற இயக்கங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களை தேடி தேடி பிடித்து கொண்டு வந்து உட்கார வைத்து பாமகவிற்கு எதிராக பேச வைத்து, மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராக பேச வைத்து வன்னியர்களுக்கு மத்தியிலேயே ஒரு வெறுப்பு அரசியலை பரப்புகிறார். ஒரு பக்கம் கூலிக்கு மாரடிக்கின்ற சி.என். ராமமூர்த்தி, இவர்களெல்லாம் வந்துட்டு சீசனுக்கு வந்து போகின்ற வேடந்தாங்கல் பறவைகளைப் போல தேர்தல் வந்தால் பாமக களத்தில் நின்றால் அப்பொழுது மட்டும் இவர்கள் தேவைப்படுவார்கள் திமுகவிற்கு கொடி பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும். ஏன்னா பாமகவிற்கு எதிராக பேசினா கூட்டியும் கொடுப்பாங்க, போட்டும் கொடுப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, இவங்களும் பாமகவை போட்டும் கொடுப்பாங்க, இதையும் செய்வாங்க. ஏன்னா இவர்களுடைய வேலையை பாமகவின் பேரை சொல்லி பாமகவை எதிர்த்தால் மட்டும்தான் இவர்களுக்கெல்லாம் பிழைப்பு. சி.என். ராமமூர்த்தி, வன்னிய கூட்டமைப்பு எங்க இருக்கு? அந்த கூட்டமைப்புல எத்தனை பேர் இருக்காங்க? அந்த கூட்டமைப்பு இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறது? அந்த கூட்டமைப்பால் வன்னியர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன? சி.என். ராமமூர்த்தி ஒரு கட்சி நடத்துறாரு. அந்த கட்சிக்கு பேரு அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி. அகில இந்தியா முழுவதற்கும் எத்தனை கோடி மக்கள் அந்த கட்சியில தொண்டர்களாக இருக்கிறார்கள். அந்த தொண்டர்கள் எல்லாம் ஏன் வன்னியர்களுக்கான உரிமையின் மீது அக்கறை செலுத்தாமல் இருக்கிறார்கள்? இதுக்கெல்லாம் சி.என். ராமமூர்த்தி பதில் சொல்லுவானா? மருத்துவர் ஐயாவை குறை சொல்லுவதற்கு தகுதியுடையவனா சி.என். ராமமூர்த்தி? மருத்துவர் அன்புமணி அவர்களை பற்றி பேசுவதற்கு தகுதியுடையவன் தானா இந்த சி.என். ராமமூர்த்தி? இனத்தை கூட்டி கொடுத்து வயிற்றை கழுவுவதை விட செத்து போவது மேல். ஒரு பெரும் சமுதாயத்தை எதிரிகளிடம் போய் காட்டி கொடுத்து தன்னுடைய வயிற்றை கழுவுவதை விட பசியால் பட்டினியால் துடி துடித்து இறந்து போவது கூட மேல். இன துரோகம் என்பது அவ்வளவு கொடியது. நீங்கள் எல்லாம் இனத்திற்காக என்ன செய்தீர்கள்? மருத்துவர் ஐயாவை குறை சொல்லுகின்ற தகுதியை நீங்கள் பெற்றவர்களா?
மருத்துவர் ஐயாவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் 4 முனைகளில் இருந்து கூர்பார்க்கவில்லை, 8 முனைகளில் இருந்து கூர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் பச்சோந்திகள். அந்த 8 முனைகளில் ஏதோ ஒரு முனை உங்களை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறது. அதற்கு நீங்கள் பலிகடாவாகிறீர்கள் வெட்கமே இல்லாமல். வீரபாண்டியனை காட்டிக் கொடுத்த எட்டப்பனை கூட நம்பலாம், ஆனால் உங்களை போன்றவர்களை நம்ப முடியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்த எட்டப்பனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எட்டப்பன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒரு மாபெரும் தலைவனை காட்டிக் கொடுத்தான். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் உரிமை குரலையே ஒழிக்க துடிக்கின்ற ஒரு பெரும் கூட்டத்திற்கு உதவி புரிகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் மனித பிறவிகளா? உங்களை போன்றவர்கள் யாருக்குமே பயனில்லாத ஒரு முள் செடி இந்த மண்ணில் எதற்கு வாழ வேண்டும்? எதற்குமே பயனில்லாத முள் செடிகள் எல்லாம் இந்த மண்ணில் எதற்கு வாழ வேண்டும்? மண்ணில் ஒரு விதை ஊன்றப்படுகிறது என்றால் அந்த விதை முளைத்து செடியாகி மரமாகி மக்களுக்கு பசியாற்ற காயோ கனியோ தர வேண்டும். அப்படி இல்லை என்றால் உழைத்து ஓய்வு பெறும் மக்களுக்கு நிழலாவது கொடுக்க வேண்டும். அப்படி எதற்குமே பயனில்லாத ஒரு விதை இந்த மண்ணில் முளைத்து மரமாகி யாருக்கு லாபம்? நீ எல்லாம் மருத்துவர் ஐயாவை இந்த அளவிற்கு பேசுவது ஏற்புடையது அல்ல. CN ராமமூர்த்தி தன்னை வன்னியன் என்று சொல்லிக் கொள்ளுவது அந்த சமுதாயத்திற்கு வெட்கக்கேடு, அந்த சமுதாயத்தின் சாபக்கேடு. நீ வன்னியன் என்று உன்னை பறைசாற்றிக் கொள்ளுகிற, ஆனா வன்னியர் சமூகத்திற்கே வாழ்நாள் துரோகத்தை இழைத்த திமுகவிற்கு கோஷம் போடுற, வன்னியர் சமூகத்தின் மக்களின் உரிமைக்காக 40 ஆண்டுகளாக போராடுகின்ற ஒரு மாபெரும் தலைவனை நோக்கி விரலிட்டி பேசுற, ஒருமையில பேசுற. ஒரு நாய் அங்க குலைச்சுதா, இன்னொரு நாய் இங்க குலைக்குது. 2 நாயை குலைக்கிறத பார்த்து 3ஆவதா இன்னொரு நாய் குலைக்குது. 3 நாயை குலைக்கிறத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா நாயும் சேர்ந்து ஒரே பக்கம் பார்த்து குலைக்கிறீங்க. வெக்கமா இல்லடா உங்களுக்கெல்லாம்? நீங்களும் சமூகத்திற்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, செய்யறவங்களையும் செய்ய விட மாட்டீங்க. செய்தவர்களை பார்த்து மீண்டும் மீண்டும் என்ன செய்தீங்கன்னு கேள்வி எழுப்புறீங்க. அப்படி என்றால் வந்த அந்த சில உரிமைகள் கூட யாரால் வந்தது? யாருமே கேட்காத அப்படியே அந்த உரிமையை ஆட்சியாளர்கள் வாரி வழங்கினார்களா? எப்படிடா அவங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? தேர்தல் வந்தால் மட்டும் உங்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுகிறது திமுகவின் அடிவருடிகளிடமிருந்து. தேர்தல் முடிந்த அடுத்த கணம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஓய்வுப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அடுத்து நீங்க 2026 நான் கூப்பிடுறேன், அழைப்பு வரும், அழைப்பு வந்த உடனே நீங்க வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களை வழி அனுப்பி வச்சிருவாங்க. நீங்களும் சன்மானத்தை பெற்றுக்கொண்டு 2 வருஷத்துக்கு போய் ஆறாம வயிற்ற கழுவுங்க. இப்படியெல்லாம் ஒரு பொழப்பு, இப்படியெல்லாம் வாழணும்னா நான் கூட பெருவாழ்வு வாழ்ந்திருப்பேன். இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா? துணி எதுக்கு போடுறோம்? மானம், ஈனம், சூடு, சொரணை இதையெல்லாம் பேசுறமே, கொஞ்சமனா இதெல்லாம் இருக்கா உங்ககிட்ட? இருந்தா இப்படியெல்லாம் நீங்க செய்வீங்களா? உங்களால எதையும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா செய்யறவங்களுக்கு இடையூறா நிற்காதீங்க. பிறந்த இனத்திற்கு துரோகம் செய்வதும் பெற்ற தாய்க்கு துரோகம் செய்வதும் இரண்டும் ஒன்றுதான். இதில் ஒன்றும் ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. பெற்ற தாயை விட உயர்ந்தது நீ பிறந்த சமூகம். ஏன்னா உன்னுடைய தாய்க்கும் அதுதான் சமூகம். இந்த திராவிட கழிசடைகள் பேசுறாங்கல்ல, சாதி ஒழிப்பே சமூக புரட்சின்னு இவங்க பேசுறாங்கல்ல, அந்த சாதி ஒழிப்ப அடையாளம் தெரியாத அவர்கள் மட்டும் தான் பேசுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அவர்களுடைய அடையாளமே தெரியாது. அவர்கள் எல்லாம் அவர்களுடைய அடையாளமே தெரியாமல் அறியாமல் வந்தவர்கள். அவர்களுக்கு அடையாளம் நீங்கள் கொடுத்தது. ஆனா உன்னுடைய அடையாளம் அப்படியானது அல்ல. அடையாளத்தை தொலைத்து விட்டால் நாளைக்கு நீ யாருன்னு உன்னை கேள்வி கேட்பான். உன்னுடைய அடையாளம் யாரு? உன்னை ஈன்ற தாயும் தந்தையும் தான் உன்னுடைய அடையாளம். தாய் பேரு உனக்கு தெரியல, தந்தை பேரும் உனக்கு தெரியல, நீ யாருன்னு உன்னை கேட்கறான். என்ன சொல்லுவ நீ? ஆந்திர பிரதேசத்துல போய் ஒரு தனி நபருடைய பேரை கேட்டீங்கன்னு வச்சுக்க, ஏல தொடங்கி சட்டுல முடியும், அவ்வளவு நீளமா போகும் அவனுடைய பேரு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 5 தலைமுறைகளுடைய பேரை தன்னுடைய பேரோட இணைச்சி வச்சிட்டு இருப்பான், வரலாறுகள் மறந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனா இங்க எவனோ வந்து நம்முடைய அடையாளத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு
உன்னுடைய தாத்தனை காட்டி கொடுத்துட்ட, உன்னுடைய தந்தையை காட்டி கொடுத்துட்ட, உன் பிள்ளைய காட்டி கொடுத்துட்ட, இப்போ உன் பேர பிள்ளையும் காட்டி கொடுத்துனுங்கிற. எட்டப்பனை விட நீ கேடு கட்டவன் இல்லையாடா நீங்கள்லாம். உங்களை பற்றியெல்லாம் பேசுறது எனக்குத்தான் அவமானம். ஆனால் மக்கள் வந்துட்டு நீங்கள் பேசுறது சரின்னு நினச்சிருவாங்க. அதனால தான் உங்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.